السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாளான வெள்ளிக்கிழமையில் நமக்கெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹு தஆலா அவன் படைத்த படைப்புகளிலேயே சிறந்த படைப்பாக மனிதனத்தை படைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா படைத்த படைப்புகளை எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் சிறு சிறு உயிரிலிருந்து மிக பிரம்மாண்டமான
உயிரினங்கள் வரை, அதே போன்று பல்வேறு கோள்கள், நட்சத்திரங்கள், இப்படி பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். ஆனால் எந்த படைப்பிற்கும் கொடுக்காதே ஒரு விஷயத்தை மனித இனத்திற்கு வழங்கி அவன் படைத்த படைப்புகளில் சிறந்தவனாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். அது என்ன என்று சொன்னால் பகுத்தறிவு, சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு சிந்திக்கின்ற ஆற்றலை வழங்கிவிட்டான். இவன் இந்த உலகத்தில் எவ்வாறு தன்னுடைய பாதைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இவனுக்கு நான் கொடுத்திருக்கின்ற ஆற்றலை வைத்து அவனால் கண்டுபிடித்து அதன்படி செயல்பட முடியும் என்று அல்லாஹ் தஆலா விட்டுவிடாமல், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு வாழ வேண்டும், எதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு தூதர்களை ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா அனுப்பினான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா படைத்த படைப்புகளிலேயே அறிவாளியாக, மிகவும் புத்திசாலியாக படைக்கப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுத் தந்திருந்தான். ஆனால் அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்பும் பொழுது அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான், என்னதான் புத்திசாலியா இருந்தாலும், இந்த உலகத்தில் உனக்கு அறிவு அதிகமா வழங்கி இருந்தாலும், இந்த உலகத்தில் நீ எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு என்னிடம் மன்னிப்பு தேட வேண்டும், என்னை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று என்னிடமிருந்து உங்களுக்கு நான் அனுப்புவேன், அதன்படிதான் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். இப்படி அனைத்து சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு தூதரை அனுப்பி நீங்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எதிலிருந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான். அப்படி இறுதியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி நம்முடைய சமுதாயத்திற்கு அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றான். அந்த திருமறை குர்ஆனை பற்றி சிறிதளவு நம்ம அந்த திருமறை குர்ஆனை எந்த இடத்தில் வைத்திருக்கின்றோம் என்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்றைக்கு திருமறை குர்ஆன் நம்முடைய வீடுகளில் ஷெல்ஃபிலே ஒரு மூலையில அழுக்கு படிந்து போய் தூசி படிஞ்சு ஒட்டட இருந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு புத்தகமாக திருமறை குர்ஆனை மாற்றி வைத்து விட்டோம். மௌலது ஓதுவாங்கல்ல, ஏதோ ஒரு மாசத்துல எடுத்து அந்த மாசத்துல மட்டும்தான் மௌலது அதிகமா ஓதுவாங்க. அதே மாதிரி திருமறை குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் இறக்கப்பட்டது அப்படிங்கிற காரணத்தினால அதிகமாக அல்லாஹ் தஆலா அந்த மாதத்தில் நன்மையை வழங்குகின்றான் என்ற காரணத்திற்காக ரமலான் வந்துருச்சுன்னா ஈமானுடைய அளவு உச்சத்தை தொற்றும். ரமலான்ல எப்படியாவது திருமறை குர்ஆனை ஓதிரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி ஓதுவார். ரமலானுடைய மாதம் முடியும், நோன்பு பெருநாள் தொழுகையை தொழுவார். அடுத்த நாள் அந்த நாளுடைய இரவு திருமறை குர்ஆன் எங்க இருக்கும், வீட்டோட செல்ஃப்ல தூக்கி வச்சிருவார். அடுத்து எப்ப எடுப்பாரு, அடுத்த ரமலான் எப்போ வருதோ அப்பதான் எடுப்பார். இப்படி இந்த உலகத்தில் நாம் இந்த உலக கல்வியில் இருக்கக்கூடிய புத்தகங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட மிகவும் மோசமான நிலைக்கு நாம் திருமறை குர்ஆனை நாம் தள்ளி வைத்து விட்டோம். இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து கிடப்பதற்கான காரணம் என்ன? முக்கியமான காரணம் திருமறை குர்ஆனை எடுத்து ஒதுக்கி வைத்தது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், 73வது அத்தியாயம் 4வது வசனத்தில், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், எது மிகச் சரியானதோ அதை நோக்கி இந்த திருக்குர்ஆன், இந்த திருமறை குர்ஆன் தான் உங்களை வழிகாட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். திருமறை குர்ஆனை படி, இந்த உலகத்துல உனக்கு என்ன தீர்வு வேணும்
அந்த தீர்வுக்கான சரியான பாதையை இந்த திருமறை குர்ஆன் உனக்கு வழிவகுக்கும். எந்த பாதையில போகணும் அப்படின்னு திருமறை குர்ஆன் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிகமான மக்களால் பரவலாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ரிப்போர்ட் சொல்லுது, எர்ன்ஸ்ட் அண்ட் யங் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட் சொல்லுது, இந்தியாவில் சராசரியாக ஒரு மனிதன் 5 மணி நேரம் ஸ்மார்ட் போனை பார்க்கறான். மொபைல் போனை மட்டும், டிவி லேப்டாப்லாம் இல்லாம மொபைல் போனை மட்டும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஒரு மனிதன் சராசரியாக பார்க்கின்றான். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்தை ஒரு தேவையில்லாத விஷயத்திற்கு, அதிலும் அவர்கள் சொல்லுவது குறிப்பாக அந்த 5 மணி நேரத்தில் குறிப்பா என்ன வருதுன்னா சோசியல் மீடியா, சமூக வலைதளங்கள், கேம்ஸ், அதே மாதிரி இதை போன்ற இன்னொரு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, என்னன்னு எனக்கு மறந்துருச்சு. இந்த 3 விஷயங்கள் தான் அந்த 5 மணி நேரத்தில் அதிகமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். சமூக வலைதளமும் கேம்ஸும் தான். இப்படி 5 மணி நேரத்தை ஒரு நாளைக்கு சராசரியாக இந்த விஷயத்தில் செலவழிக்கின்றோம். ஒரு தேவையில்லாத விஷயம், இன்னும் சொல்ல போனால் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு தீமை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த உலகத்தில் மூளையை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு விஷயம், மிகப்பெரிய பாரதூரமான விஷயத்திற்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அதிகமாக பார்ப்பது, யூடியூப் ஷார்ட்ஸ் அதிகமாக பார்ப்பது கொண்டு சென்றுவிடும். இப்படி ஒரு தீமை தரக்கூடிய, இம்மையை அழிக்கக்கூடிய, மறுமையை அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு 5 மணி நேரம் செலவழிக்க நம்மால் முடிகின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுவதில் 5 நிமிடத்தை நம்மால் செலவழிக்க முடியவில்லை. அப்ப நம்மளோட இறை அச்சம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு 5 மணி நேரம் செலவழிக்கிறோம். படம் பார்க்கணும்னா 3 மணி நேரம் தொடர்ச்சியா உட்காந்து பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை படிப்பதற்கு ஒரு 5 நிமிஷத்தை நம்மளால செலவு பண்ண முடியல அப்படின்னா நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், முஸ்லீமில் 804வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, இக்ராவுல் குர்ஆன், இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் ஓதுவீராக, ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபியன் லி அஸ்ஹாப். இந்த திருமறை குர்ஆனை இந்த உலகத்தில் நீங்கள் ஓதினீர்கள் என்று சொன்னால் அது மறுமையில் ஒரு சஹாபியாக, உங்களுக்கு ஒரு தோழனாக வந்து நிற்கும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். எல்லா காதலும் பிரிந்து அனைத்தும் துரோகமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு நாள். தாய் பிள்ளையின் மீது வைத்திருக்கின்ற பாசம் துரோகமா மாறி தாய் பிள்ளையை கண்டு விரண்டு ஓடுவாள், பிள்ளை தாயை கண்டு விரண்டு ஓடுவான். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எவ்வளவு பெரிய பாசம் வச்சிருந்தாலும் மறுமையில் அது துரோகமாக மாறி இருவரும் அவன் என்னை பாத்திரக்கூடாது விரண்டோடக்கூடிய ஒரு நாளில் எது நமக்காக வந்து துணையாக நிற்கும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், திருமறை குர்ஆனை இந்த உலகத்தில் ஓதினா என்று சொன்னால் அது மறுமையில் உனக்கு ஒரு தோழனாக வந்து நிற்கும். அனைவரும் இந்த உலகத்தில் அனைவரும் தேவையில்லாத விஷயத்தையும் தவறான விஷயங்களையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இவன் அவனுடைய நேரத்தை ஒதுக்கி உன்னுடைய வார்த்தையை படித்தான், ஓதினான் என்று சொல்லி மறுமையில் நமக்கு ஒரு சாட்சியாக, தோழனாக வந்து நிற்கும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். கேரி மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறித்துவ போதகர் இருந்தார். 1980s காலத்தில் வாழ்ந்த ஒரு நபர். பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. இவர் கிறித்துவ போதகராக இருக்கிறதுனால, அதே மாதிரி இவர் ஒரு PhD மேத்தமெட்டிக்ஸ்ல PhD பண்ண ஒரு நபர். அதே மாதிரி கிறித்துவ போதகராக இருக்கின்றார். அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில டீச்சரா வேலை செய்யற, ப்ரொஃபஸரா வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். இப்படி இருக்கிறதுனால இவர் யோசிக்கின்றார், கிறித்துவத்தை நம்ம மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறோம், கிறித்துவத்திற்கு மக்கள் வருகின்றார்கள், ஆனால் இஸ்லாமுடைய வளர்ச்சியை நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இஸ்லாம் வேகமாக வளர்கின்றது. இன்றைக்கும் எவ்வளவுதான் தீவிரவாதி மார்க்கம் என்று பல்வேறு விஷயங்களை, தவறான விஷயங்களை இஸ்லாத்தின் மீது அவர்கள் புகுத்தினாலும் இன்றைக்கும் வேகமாக வளரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருப்பது இஸ்லாம் தான். வேகமாக வளரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்குது. அந்த இஸ்லாமிய மக்கள்கிட்ட
நம்ம கிறிஸ்தவத்தை பற்றி சொன்னோம்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கிறிஸ்தவத்தை ஏற்று வருவார்கள். இவர் என்ன யோசிக்கிறார்னா, இஸ்லாமிய மக்களிடத்தில் நாம் கிறிஸ்தவத்தை பற்றி சொல்வதை விட திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய தவறான விஷயங்களையும் கட்டுக்கதைகளையும் மக்களிடத்தில், இஸ்லாமிய மக்களிடத்தில் எடுத்து சென்றோம் என்று சொன்னால் அவர்களை இலகுவாக நம்மால் வென்றுவிட முடியும் என்று ஒரு எண்ணத்தில் திருமறை குர்ஆனை எடுத்து படிக்க ஆரம்பிக்கின்றார். படிக்கும் பொழுது அவர் பிற்காலத்தில் இஸ்லாத்திற்கு வந்து அவர் அமேசிங் குர்ஆன் போன்ற புத்தகங்கள், இன்னும் பல்வேறு ஆர்டிகிள்ஸ், பல்வேறு ஸ்பீச், நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றேன், எப்படி என்னை திருமறை குர்ஆன் எப்படி என்னை கவர்ந்தது அப்படின்லாம் பல்வேறு ஸ்பீச்லாம் கொடுத்திருக்கார். இதில் அவர் திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்கள், பல்வேறு வசனங்களை அவர் குறிப்பிட்டு எப்படியெல்லாம் இந்த அர்த்தம், இதனுடைய இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கான அர்த்தம் இது எவ்வாறு என்னை கவர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச் கொடுப்பார். இவர் படிக்கும் பொழுது எதை யோசித்து படிக்க ஆரம்பிக்கிறார்னா, திருமறை குர்ஆன் ஏதோ ஒரு புத்தகம், ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு நபரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாத ஒரு நபர், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார் என்று சொன்னால் அதில் கண்டிப்பாக பிழைகள் இருக்கும். முஹம்மது ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு நபர் எழுதியிருக்கின்றார் ஒரு புத்தகத்தை, கண்டிப்பாக பல்வேறு பிழைகள் திருமறை குர்ஆனில் இருக்கும். அதை எடுத்து இஸ்லாமிய மக்களிடத்தில் எடுத்து சென்றோம் என்று சொன்னால் பல்வேறு இஸ்லாமிய மக்களை நம்மால் ஈஸியாக, இலகுவாக கிறிஸ்தவத்திற்கு மாற்றிவிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடுத்து படிக்கிறார். படிக்கும்பொழுது அவர் சில வசனங்களை சொல்றாரு. பிற்காலத்தில் இஸ்லாத்திற்கு வந்ததன் பிறகு 4வது அத்தியாயம் அன்-நிசாவில் 82வது வசனத்தை அவர் சொல்கின்றார். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து இந்த திருமறை குர்ஆன் வந்திருந்தது என்று சொன்னால் இதில் பல்வேறு முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். தப்ப கண்டுபிடிக்கணும்னு திருமறை குர்ஆன் எடுத்து படிச்சா ஒரு எழுத படிக்க தெரியாத நபர் அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட்? முடிஞ்சா இந்த புத்தகத்துல தப்ப கண்டுபிடி, இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது, அதனால உன்னால தப்ப கண்டுபிடிக்க முடியாது, முரண்பாடுகளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலை திருமறை குர்ஆன் வைக்கின்றது. என்ன யோசிக்கிறார்னா, ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு நபர் எப்படி அவருடைய புத்தகத்தில் முடிந்தால் தவறை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலை விட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வரார். அதுக்கு அடுத்தது அல் பக்ராவில் 23வது வசனத்தை அவர் சொல்கின்றார். وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِثْلِهِ, நமது அடியாருக்கு நாம் இறக்கிய வேதத்தில் நீங்கள் சந்தேகத்திருந்தால், இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததில்லை, முஹம்மது தான் எழுதினாரு, ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் இதை போன்றே ஒரே ஒரு அத்தியாயத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, 114 யூனிட் உள்ள ஒரு புத்தகத்தை ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு நபர் எழுதியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த 114 யூனிட் உள்ள ஒரு புத்தகத்திலிருந்து எந்த ஒரு நபராலும் ஒரே ஒரு யூனிட்டை கூட எழுத முடியவில்லை. அப்ப இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் வரார். அடுத்ததாக அவர் சொல்வது 21வது அத்தியாயம் 30வது வசனத்தில் இருக்கக்கூடிய அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல்லர்லி கானதா ரத்கன், வானங்களும் பூமியும் ஒன்றோடு ஒன்றாக இருந்தன, ஃபஃபத்கனாஹுமா, நாம் தான் அதை பிரித்தெடுத்தோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். பிக் பேங் தியரி, எப்படி இந்த உலகம் உருவானது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் யோசிக்கின்றார்கள், எப்படி இந்த உலகம் உருவானது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அது எப்படி உருவாகி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தியரியில பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை ப்ரொபோஸ் பண்றாங்க. என்னன்னா, எல்லாம் ஒரே ஒரு பார்ட்டிகிளா, ஒரே ஒரு சின்ன கோண்டு ஒரு பொருளா இருந்துச்சு, அது வெடித்து இன்றைக்கு பூமியாக, சூரியனாக, பல்வேறு கேலக்சிகளாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு தியரியை ப்ரொபோஸ் பண்றாங்க. எப்படி ப்ரொபோஸ் பண்றாங்கன்னா, கேலக்சி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கும்.
அது விரிந்து கொண்டே செல்கின்றது. எப்படி விரியும்? ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வேணும், கண்டிப்பா அது வெடிச்சிருக்கும். அப்படிங்கிறதுனால அது விரிந்து கொண்டே இருக்கின்றது. அதை வச்சு ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்றாங்க, பிக் பேங் தியரி. அது வெடிச்சதுனால தான் அது இன்னுமே விரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பொருள் பாம்பு வெடிக்குதுன்னா அது விரிஞ்சுக்கிட்டே இருக்கும்ல, அது ரொம்ப பெரிய இடத்துக்கு போகும்ல. அதே மாதிரி ஏதோ ஒரு வெடிச்சிருக்கு, அதனாலதான் உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரப்போஸ் பண்றாங்க. சரிப்பா, ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், இப்படித்தான் உருவாகி இருக்கும்னு சொல்லிட்டேன். ஒரு பொருள் வெடிக்கணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும், யாராவது அதை தூண்டி இருக்கணும். எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமல் எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்காது. எப்படி அந்த பொருள் வெடித்தது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் பொழுது அறிவியலாளர்கள் அதற்கு ஒரு பதில சொல்லுவாங்க, சூப்பர் பவர். ஏதோ ஒரு சூப்பர் பவர், என்னென்னலாம் தெரியாது, ஏதோ ஒரு சூப்பர் பவர் வெடிச்சிருச்சு, அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீ சூப்பர் பவர்னு சொல்லி போய் வைக்கிற, ஆனால் எல்லாம் ஒன்றோட ஒன்றாக இருந்தது. நீ சூப்பர் அதை எப்படி விரிஞ்சிச்சு, சூப்பர் பவர் விரிஞ்சிச்சுன்னு வைக்கிறேன், ஆனால் நாம் தான் அதை பிரித்தெடுத்தோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இதை எவ்வாறு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு நபரால் எழுதப்பட்ட புத்தகத்தில் இதை எப்படி சொல்லியிருக்க முடியும்? ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு தியரியை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத படிக்க தெரியாத ஒரு நபரால் கண்டிப்பாக அவருடைய புத்தகத்தில் வைத்திருக்கவே முடியாது. இது அல்லாஹுடைய வேதம்தான் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு வரார். இன்னும் பல்வேறு வசனங்களை அவரு சொல்றாரு. அதுல முக்கியமான ஒரு வசனம், நமக்கு எல்லாம் தெரிந்த வசனங்கள் என்னன்னா 111வது அத்தியாயம், தப்பத்தியதா அபீலஹபின் ஒத்தப், அபூலஹபின் இரு கைகளும் நாசமாகிவிட்டன, அவனும் நாசமாகிவிட்டான். மாகனா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பயனளிக்கவில்லை. சயஸ்லா நாரன் ذات லஹப் வம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், அவனும் விறகு சுமக்கும் அவனது மனைவியும் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பில் நுழைவார்கள். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவளுடைய கழுத்தில் முறுக்கெறி ஈச்ச கயிறு உள்ளது. இந்த அத்தியாயத்துல என்ன இருக்கு? அபூலஹப் நாசமா போவான், அவனுடைய கை நாசமா போவான், அவனுடைய மனைவி நாசமா போவாள், மறுமையில் 2 பேரும் நரகத்திற்கு நுழைவார்கள் அப்படிங்கிற ஒரு அபூலஹபுடைய பிற்கால வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த அத்தியாயத்தை சாதாரணமாக இப்படி நம்ம கடந்து போயாச்சு. ஏதோ அபூலஹப் இப்படி அவன் நாசமாக போவான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத கடந்து போயாச்சு. ஆனால் அவர் அந்த இடத்துல இந்த அத்தியாயத்தை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த அத்தியாயம் இறங்கியதன் பிறகு அபூலஹப் பல ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தான். அவன் ஒரு பேச்சுக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன் என்று சொல்லியிருந்தான் என்று சொன்னால் இஸ்லாம் பொய்யாகி இருக்கும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யாகி இருப்பார்கள். ஆனால் அபூலஹபுடைய மனதளவில் கூட இது தோன்றவில்லை. ஏன்? இஸ்லாம் நான் நரகத்துக்கு போகணும்னு சொல்லுது, எபார் நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு அபூலஹப் சொல்லியிருந்தான்னா இஸ்லாம் பொய்யாக இருக்கும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அன்றைக்கு பொய்யாக இருப்பார்கள். ஆனால் அபூலஹபுடைய மனதளவில் கூட இந்த யோசனை தோன்றவில்லை அப்படிங்கிற அடுத்த இதை சொல்றார். இந்த இன்னும் பல்வேறு வசனங்களை அவர் சொல்லுவார். இதெல்லாம் பார்க்கும்போது பல தலைமுறைகளா முஸ்லீமாக வாழ்கின்றோம் என்று சொல்கின்றோம். என் அப்பா அம்மா முஸ்லீமு, தாத்தா பாட்டி முஸ்லீமு, இப்படி பல தலைமுறைகளாக முஸ்லீம் வாழ்கின்ற சொல்லிக்கின்றோம். ஆனால் இவர் எழுதியிருக்கின்ற ஆர்டிகிள், இவரோட ஸ்பீச் எல்லாம் பார்க்கும்போதுதான் திருமறை குர்ஆனில் ஒவ்வொரு வசனத்திலும் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்கள் என்ன, இது இவ்வளவு பெரிய அர்த்தங்களை கொடுக்குதா, இதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதா அப்படின்னு இவர் ஒரு கிறிஸ்துவ போதகர் சொல்லி அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. ஒரு கிறிஸ்துவ போதகர் குர்ஆனை எடுத்து படிக்கின்றார், அது இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தம், ஒவ்வொரு வசனத்தில் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தத்தை சொல்றாரு. ஆனா முஸ்லிமா இருக்கிறோம், நமக்கு திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்துக்கு கூட ஆழமான அர்த்தங்கள் தெரிய மாட்டேங்குது. எப்ப இது இறக்கப்பட்டது, அல்லாஹ் தஆலா எதற்காக இதை இறக்கினான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியாத நபர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து வரக்கூடிய காலங்களில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5 நிமிடங்களாவது ஒரு பேஜாவது, ஒரு பேஜ் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, நல்லா ஓத தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் தட்டு மாதிரி ஓதுறோம்னா ஒரு 5 நிமிஷம் எடுக்கும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுக்கும். பல மணி நேரங்களை இந்த உலக வாழ்க்கையில் இன்மை வாழ்க்கைக்கு நாம் செலவழிக்கின்றோம். ஆனால் அல்லாஹுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு 5 நிமிஷத்தை செலவழிக்க மாட்டோம். வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட்
ஒரு 5 நிமிஷத்தை செலவழிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த வார ஜும்மாவுடைய வசூல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 பள்ளிகளுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அதுக்காண்டி தான் வந்திருக்கேன். நாகப்பட்டினத்தை பொறுத்தவரையில் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிந்திருக்கும் சிற்குடைய கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் நாகூர் தர்கா. ரீசெண்டாக கந்தூரி வேற பல்வேறு விமர்சையாக நடக்கப்பட்ட ஒரு விழா. ஏட்டிக்கு போட்டியா, நீ என்னை எதிர்க்கிறியா, நான் ஒன்றும் அதோட போன வருஷத்தோட நீ இந்த வருஷம் நான் அதிகமாக செலவு பண்ணி சூப்பராக பண்ணுவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டிக்கு போட்டியாக இன்னும் பல்வேறு அனாச்சாரமான விஷயங்களை திணித்து இன்றைக்கு நாகூரில் பல்வேறு போதைப் பொருள் போன்ற விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. இதெல்லாம் அலோவ் பண்ணி தண்ணி அடிச்சுட்டு வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இப்படி சில விஷயங்கள் எல்லாம் அலோவ் பண்ணதுனால, அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியலை, அலோவ் பண்ணதுனால இப்படி தான் ஆனால் இருப்பாங்க. அலோவ் பண்ணதுனால இன்றைக்கு போதைப் பொருளுடைய ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக நாகப்பட்டினம் மாவட்டம் மாறி இருக்கின்றது. இதையெல்லாம் வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு பள்ளிகள் நமக்கு தேவைப்படுகின்றது. இந்த வாரம் 2 பள்ளிகள், ஒன்று மஞ்சக்கொள்ளை, இந்த பள்ளி கட்டுமானத்திற்கு கடன் வாங்கிய தொகை இன்னும் கொடுக்காமல் இருக்கின்றார்கள். அதற்கும் பிராகிராமம் என்று சொல்லி இன்னொரு ஊரில் பள்ளி புதிதாக கட்டணும், இடம் வேணும் அப்படிங்கிறனால இடம் வாங்குறதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகின்றது. சிற்குடிய கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் 2 பள்ளிகள் பொருளாதாரம் தேவை இருப்பதனால் சதகத்துல் ஜாரியாவாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்திற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாதி வழங்குங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்மள்கிட்ட ஜிபேவும் இருக்குது. அதனால் முடிந்த நபர்கள் ஜிபேயிலையும் கொடுங்க என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அதிகமாக பொருளாதாரத்தை வழங்குங்கள், அதிகமாக தேவை இருக்கின்றது. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.